லட்சுமிமா, 2 நாளா நானும் பாக்குறேன், ரொம்ப தெளிவா இருக்கிறீங்க. நீங்க தெளிவா இருக்கிறப்பவே கொஞ்சம் யோசிச்சு சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்குமா? நான் யாருன்னு எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஐயோ, ஞாபகத்தை விட்டுறாதீங்க, ஞாபகத்தை விட்டுறாதீங்க. சொல்லுங்க சொல்லுங்க. பச்சை பசேல்னு வயல்வெளி. பச்சை பசேல்னு வயல்வெளினாக்கா தஞ்சாவூர். அட ஆமா, அதை தாண்டி ஒரு பாடஞ்ச கோபுரம் தெரியற மாதிரி இருக்கு. நிறுத்தாதீங்க, சொல்லுங்கம்மா. அந்த பாடஞ்ச கோபுரத்தை சுத்தி பெரிய வவால் கூட்டம். நம்மளுக்கு எதுக்குமா வவால் எல்லாம்? நீங்க நேரா வீட்டுக்கு போயிடுங்கன்றேன். கொஞ்சம் தூரத்துல 3 கட்டு வீடு, சிம்னி விளக்கு தெரியுது. ஒரு கட்டுக்கு ஒரு சிம்னி விளக்கு, அப்ப 3 கட்டுக்கு 3 சிம்னி விளக்குன்றீங்க? ஆமா. தூரத்துல பெரிய மீசையோட ஒரு பெரிய போட்டோ தெரியுது. உங்க அப்பாரு போட்டோவாமா? இல்ல, எங்க தாத்தாவுக்கு தாத்தா போட்டோ மாதிரி தெரியுது. அதுவும் மாதிரி தாத்தா தானா? ஐயா, கன்ஃபார்ம்டு தாத்தா இல்லையா? குறுக்க பேசாதீங்க, மறந்துற போது. அந்த போட்டோ பக்கத்துல ஒரு அருவா மாட்டி இருக்கு. ஆமா, அருவா எதுக்கு? வயக்காட்டுல களை எடுக்கிறதுக்கு. நீங்க சும்மா இருங்க, நீ சொல்லுமா. மாட்டி இருக்க அருவா, அதுல ஒரே ரத்தக்கரை. பக்கத்துல புலித்தோல் வேற. புலித்தோலா? என்னங்க இது? இந்த ஜென்மத்து ஞாபகம் வந்த மாதிரி எனக்கு தெரியல. பூர்வ ஜென்மத்து ஞாபகத்தை சொல்லுது போல இருக்கு. எந்த ஜென்மமா இருந்தா நமக்கு என்ன? ஆள் தெரிஞ்சா போதாதா? நீ சொல்லுமா. அந்த போட்டோல இருந்தவரு பேரணுமா? அவர் பேரு சொல்லுங்க. மாதிரி போச்சே. பள்ளிக்கூட பசங்க விவகாரமா போச்சு. போட்டோ சொன்ன, பெரியவர் சொன்ன, மீசையெல்லாம் வச்ச, பேரை மறந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரலையே. ஆமா, இது வரைக்கும் நான் என்ன சொன்னேன்? போச்சுடா. திரும்பி சொல்ற மாதிரியா நீ சொன்ன? என்னமோ ரத்தம்னா கத்தின, அதுக்கப்புறம் புலித்தோல். கவலைப்படாதீங்க, அடுத்த தடவை நல்லா யோசிச்சு ஞாபகப்படுத்தி சொல்றேன். இப்ப என்ன விட்டுருங்க. சரி. இதுல இப்ப என்ன இம்ப்ரூவ்மெண்ட்னா, அந்த பொண்ணு இப்ப யோசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. மண்ணாங்கட்டி நம்ம தொல்லை தாங்க முடியாம ஏதாவது சொல்லி வைப்பேன்னு இட்டு கட்டி சொல்லிட்டு போயிருக்கு. இட்டு கட்டியா பேசிட்டு போதது? எனக்கு ஒண்ணு தெரியுது. நீ என்ன மறக்க போற, நான் உன்னை மறக்க போறேன். அவ்வளவு குழப்பங்க உண்டாயிருக்குதுங்க. வேண்டா ரங்கா. என்னமா? லட்சுமிக்கு துணையா இருக்கிறங்கிற சாக்குல பெரிய பங்களா பக்கமே உனக்கு காணோம். நீங்க தான் சின்ன பங்களால தூக்கி வேலைக்கு போட்டீங்க. நீங்க எங்க போறீங்களோ அங்க வேலை செய்யற. அது இருக்கட்டும், லட்சுமி பாக்குறதுக்கு சிவராம அடிக்கடி வரானா? அடிக்கடின்னு சொல்ல முடியாது, நிறைய தடவை வராருமா. உனக்கு தெரியாம இருக்காது, அவங்க 2 பேரும் எப்படி பழகுறாங்க? ஒரு வயசு பொண்ணுகிட்ட வாலிபம் எப்படி பழகணுமோ அப்படி குறையில்லாம பழகுறாரு. புரியும்படியா சொல்லண்டா. டாக்டர் நேரடியா வர முடியலன்னா போன் வரும். எங்க இருந்து? நர்சிங் ஹோம்ல இருந்து. பேசுறது ஏதாவது புரியன்றீங்க? அப்புறம் இப்படியே 1 மணி நேரம். நான் நினைக்கிறது உண்டு, எவனுக்காவது ஹார்ட் அட்டாக் வரப்போது அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணுமா, லைன் கிடைக்காது, ஆள் அவுட்னு. எப்படி இருந்தா? அப்போ அவங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்புறாங்கன்னு சொல்லு. என்ன சந்தேகமா இருக்கிறீங்க? ஒரு நாள் பெயிண்டிங் ரூம் உள்ள போறேன். ஐயோ, 3 லட்சுமி அம்மா உருவத்தை 3 போர்டுல எழுதியிருந்தாரு. ரவிவர்மா மாதிரியே எழுதியிருந்தாருமா. கச்சக்குன்னு கண்ணு இருக்க வேண்டிய இடத்துல கண்ணு, மூக்கு இருக்க வேண்டிய இடத்துல மூக்கு. அவ்வளவு தூரத்துக்கு வந்தாச்சா? நீங்க கவலைப்படாதீங்க, டாக்டர் ரொம்ப கௌரவமா அப்பழுக்கு இல்லாம கதையை கொண்டு போறார். தம்பி வாமா லட்சுமி, உங்க 2 பேரையும் பார்க்கும்போது திருஷ்டி சுத்தி போடணும் போல இருக்கு. இங்க 2 பேரும் ரொம்ப பொருத்தமா இருக்கீங்க அப்படின்னு ஊர்ல பேசிக்கிறாங்க. ஏன்பா, நீ லட்சுமி விரும்புறன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாது? எங்களை வாழ்த்துங்கம்மா. கொஞ்சம் லட்சுமி, இந்த வீட்டுக்கு நீ மருமகளா வரப்போற. குங்குமம் எடுத்துக்குமா. எழுந்துருங்க. நீங்க 2 பேரும் தீர்காயுசோட நல்லா இருக்கணும்பா.
என்ன டாக்டர், am I all right? You are all right. ஆனா பிபி மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. அதை குறைக்க என்ன வழின்னு கேட்டா குடிக்கிறத நிறுத்துங்கன்னு அட்வைஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் என்னால முடியாது டாக்டர். என்னுடைய ஒரீஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதை நான் மறக்கணும். அதுக்காக நான் குடிக்கணும். அதுக்காக உங்க ஹெல்த்தையும் நீங்க பாத்துக்கணும் இல்லையா? ஹெல்த், ஹெல் வித் மை ஹெல்த். நீங்க அப்படி சொல்லக்கூடாது மிஸ்டர் சுதாகர். நான் போய் சில மெடிசன்ஸ் அனுப்புறேன். அதை நான் வேளா வேலைக்கு சாப்பிடணும், அவ்வளவுதானே? எஸ். ஓகே. மைசூரிலிருந்து புறப்பட்டு வந்த சுற்றுலா பஸ் காரப்பாளையம் அருகே ஆற்றில் விழுந்து விபத்துக்குள்ளாகி அதிலிருந்து தற்செயலாக பிழைத்த 18 வயது பெண், நல்ல சிவப்பு நிறம், களையான முகம். தற்போது எங்கள் ஜானகி நர்சிங் ஹோமில் குணமடைந்து எங்கள் பொறுப்பில் இருக்கிறாள். இவளின் பெற்றோர்களோ அல்லது உறவினர்களோ தக்க ஆதாரத்துடன் நேரில் வந்து சந்திக்கும். இங்கனம் டாக்டர் சிவராமன், நம்பர் 3, சிவசரண்யா, மெலோனி ரோடு, குன்னூர். ரகு, ரகு, என் ஒய்ஃப் செத்து போல. என் பவித்ரா உயிரோட தான் இருக்கா. காட் இஸ் கிரேட். இந்த பாருங்க, பவித்ரா குன்னூர்ல யாரோ டாக்டர் ஆதரவுல இருக்கலாம். நான் உடனே கோயம்புத்தூர் போறோம். அடுத்த பிளைட்ல டிக்கெட் புக் பண்ணுங்க. சார் நீ மட்டும் தனியா? ஆமா, நான் தனியா தான் போறேன். என் கூட யாரும் வர வேணாம். ரகு, அப்படி குன்னூருக்கு ட்ரங்கால் போட்டு ஒரு நல்ல ஹோட்டல்ல எனக்கு ஒரு ரூம் புக் பண்ணிடுங்க. ஓகே. என் பேர் சுதாகர். நான் மெட்ராஸ்ல இருந்து வரேன். உங்க மேனேஜர் ட்ரங்கால் போட்டு சொன்னாரு நீங்க வரதா. தேங்க்யூ. ரூம் நம்பர் 1 minute. 20. இந்தாங்க. தேங்க்ஸ். மிஸ்டர், டாக்டர் சிவராமன் இந்த ஊர்ல? ஆமா சார், டாக்டர் சிவராமன். அவர் ரொம்ப பாப்புலர் சார். நம்பர் 3, சிவசரண்யா, மெலோனி ரோடு. அது அவர் பங்களா தான் சார். அங்க போறதுக்கு வழி? இந்த ஊர்ல எந்த டாக்ஸிக்காரனை கேட்டாலும் கரெக்டா அங்க கொண்டு போய் விட்டுருவாங்க. இந்த பக்கத்துல அவர் தெரியாத ஆளே கிடையாது சார். ஐ சி. அந்த டாக்டர் அவ்வளவு ஃபேமஸா? ஃபேமஸ் மட்டும் இல்ல சார், ரொம்ப தங்கமானவர். ஏழைங்களுக்கு இலவசமா வைத்தியம் பார்ப்பாரு சார். அவர் நல்ல குணத்துக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இங்க ஒரு பஸ் ஆக்சிடென்ட் நடந்து அதுல வந்தவங்க அத்தனை பேரும் செத்து போயிட்டாங்க, ஒரு பொண்ணு தவிர. இந்த டாக்டர் அவருடைய உயிரை காப்பாத்தி தன் வீட்டிலேயே அவருக்கு அடைக்கலம் கொடுத்து ஊர் பேர் தெரியாத அந்த அனாதை பொண்ணை இப்ப இந்த டாக்டர் கல்யாணம் பண்ணிக்க போறாரு சார். இஸ் இட்? ஆமா சார், அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருப்பா. எங்க டாக்டருக்கு தகுந்த ஜோடி. அவங்களுடைய கல்யாணனால டாக்டர், வண்டி நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க. டாக்டர், என் குழந்தை நீங்க தான் காப்பாத்தணும். குழந்தை உடம்புக்கு என்ன? ராத்திரி படுத்த குழந்தை, கண்ணு முழிக்கவே இல்லை, உடம்பு நல்லா கொதிக்குது. ப்ளீஸ். அப்படியா? அம்மா, நீங்க லட்சுமி கூட்டிட்டு ஃப்ளவர் ஷோ போங்க. நான் பேஷண்ட்டை பார்த்துட்டு அங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ராமு, வண்டி எடு. வாப்பா. யாருங்க வேணும்? டாக்டர் சிவராமன் இருக்காரா? இல்லைங்க, இப்பதான் ஊட்டிக்கு மலர் கண்காட்சியா பார்க்க போயிருக்காங்க.
அம்மா. ஏமா இங்கே நின்னுட்ட? இல்லம்மா, ஒரு அம்மா என்னையே உத்து பார்த்துட்டு இருந்துட்டு அப்புறம் போயிட்டாங்க. எனக்கு திக்குனுச்சு. அவங்க ஒத்து பார்த்தா நீ ஏன் பயப்படுற? இல்லம்மா, திடீர்னு வந்து இவதான் என் தங்கச்சி, என் கூட அனுப்பிடுங்கன்னு கேட்டா. லட்சுமி, நிஜமாவே தக்க ஆதாரத்தோட என்னைக்காவது யாராவது வந்து நீ அவங்க குடும்பத்தை சேர்ந்தவதான்னு கூப்பிட்டா நான் அவங்க கூட உன்னை அனுப்பிதானமா தீரணும். இல்லம்மா, எனக்கு அந்த துரதிர்ஷ்டம் என்னைக்குமே ஏற்படக்கூடாது. விபத்து நடந்ததுல இருந்து என்னோட பழைய வாழ்க்கை அடியோடு என் நினைவுக்கே வரலன்னு உங்களுக்கே தெரியும். நான் யாரு, எங்க, எப்படி வாழ்ந்தேன்னு எனக்கு எதுவுமே புரியலையே. இந்த நிலையில யாரை என் உறவுன்னு ஒத்துக்க முடியும்? என்னை பெத்த தாய் தகப்பனே வந்து நீதான் என் மகன்னு சொன்னா கூட அவங்க கிட்ட எப்படிமா நான் பாசத்தோட பழக முடியும்? அவங்களோட எப்படி வாழ முடியும்? அம்மா, எனக்கு பழைய ஞாபகமும் திரும்ப வேண்டாம், பழைய வாழ்க்கையும் புரிய வேண்டாம். இப்ப நான் வாழ்ந்துட்டு இருக்கேனே, இந்த வாழ்க்கையே எனக்கு சாஸ்வதமா இருக்கணும்னு நான் தெய்வத்தை வேண்டிக்கிறேன். இனிமே நீங்க தான் என் உறவு, உங்க குடும்பம் தான் எனக்கு ஆதரவு. அது போதுமா எனக்கு? சரி சரி, வாமா போலாம். எக்ஸ்கியூஸ் மீ, எஸ். டாக்டர் வரலையா? வரல. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? நீங்க என்ன மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, சாரி. நான் வரேன். நீங்க என்ன மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. இவ்வளவு பாடுபட்டு தண்ணியை ஊத்தி செடியை நான் வளர்க்க வேண்டியது, எவ்வளவு பூவை கிள்ளி பிச்சோடால வச்சு. வாயா போட்டோ. ஏன்பா பத்திரிக்கைக்கு நியூஸே கொடுக்கறது இல்லையா? அந்த பொண்ணுட்ட ஏதாச்சும் பேசுனியா? உனக்கு ஏதாவது புரிஞ்சதா? ஒண்ணு புரிஞ்சுது. டாக்டரும் அந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. ஐயே, கல்யாணமா? யோ, அவங்க ஏதோ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, நீ ஏன் சலிச்சுக்கிற? இல்ல வர்ற வரும்படி பாதிக்குமேன்னு பாக்குறேன். இத பாரியா, ஒரு விதத்துல அவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது நல்லதியா? அந்த பொண்ணு கிட்ட விஷயத்தை வாங்குறதுக்குள்ள நான் அல்லாடி போயிட்டேன். சரி, கல்யாண விஷயத்தையாவது பத்திரிக்கையில போட்டுட்டுமா? இரியா, இன்னும் அவங்களே இன்விடேஷனே பிரிண்ட் பண்ணல. அதுக்குள்ள ஒரு கையில வச்சுக்கிறேன், ஒரு கையில பேப்பரை வச்சுக்கிறேன். கண்ணா, நான் சொன்னதுக்கு அப்புறம் ரெண்டையும் ஒட்டு புறப்படு. ஷோபா. சார், அம்மா பாத்தீங்களா? ஏன் சார் அவங்களை கூட்டிட்டு வரல? கூட்டிட்டு வர முடியல. போட்டோ பார்த்து நான் தவறா புரிஞ்சுக்கிட்டேன். போன இடத்துல நான் என்னுடைய பவித்ரா பார்க்க முடியல. லட்சுமிங்கிற ஒரு பொண்ணை தான் பார்த்தேன். அவளுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? அதனாலதான் நான் தனியா திரும்பி வந்துட்டேன். ஏன்னா 1 மணி நேரம் ஃளைட் லேட்டா வந்தது. மெட்ராஸ்லயே லேட்டா? இல்ல நாங்க பிளேன்ல பறந்திருந்த போது பைலட் ஒரு டீ கடையை பார்த்துட்டான். இறங்கி டீ குடிக்க போயிட்டான். பைத்தியம். சிவராமா, நாங்க பிளேன்ல ஏறி உட்கார்ந்தோம். 10வது நிமிஷத்துல எல்லாரும் இறங்குடான்னா ஏண்டான்னு கேட்டோம். ஏதோ இன்ஜின்ல கோளாறுன்னா 1 hour போட்டுட்டான். சிவராமா, இதே அமெரிக்காவா இருந்தா ஒவ்வொரு பேசஞ்சரும் $5 லட்சம் டேமேஜ் இருப்பான்னு. போட்டு மாமா, மறுபடியும் அமெரிக்காவுக்கு போற உத்தேசமா? நோ, அமெரிக்காவுக்கு ஒன்ஸ் ஃபார் ஆல் குட் பை சொல்லியாச்சு. இனிமே இந்தியால தான் பர்மனண்டா தங்க போறேன்.
மாப்பிள வீட்டுல ரொம்ப பிரமாதமா அமக்களமா கட்டிவிட்டீங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஜானகி நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரிமா. உன் புள்ள ஓஹோன்னு வந்துட்டான். லக்கி ப்ளோக், அதிர்ஷ்டக்காரவன். ஆமாண்ணா, இந்த குன்னூர்லயே நம்ம சிவராமன் தான் நம்பர் 1 டாக்டர். அப்படியா? வெரி குட். சிவராமா, இந்த மாதிரி ஒரு பங்களா மெயின்டைன் பண்ணணும்னா அமெரிக்காவுல மாசம் $4,000 சம்பாதிக்கணும்னு. நீங்க அதை விட அதிகமா சம்பாதிச்சிருப்பீங்களா மாமா? நான் வாரத்துக்குள்ள $4,000 சம்பாதிச்சேன். இப்ப அதெல்லாம் எங்கன்னு கேக்குறியா? போயிடுத்து. gone with the wind. சார் வணக்கம். வணக்கம். ஜானகி, யார் இது? நம்ம சொந்தக்காரனா? சார், இந்த வீட்டு சிக்கன், கிச்சன், கார்டன், அப்ஸ்டர்ஸ், டவுன்ஸ்டர்ஸ், வாட்டர் டேங்க், நாய்கூடு இவ்வளவுத்துக்கு நான் தான் இன்சார்ஜ். எவ்வளவு பொறுப்பு பாத்தீங்களா? You are all in all in Yes, this sir. house. அண்ணா, இவன் நம்ம வீட்டு வேலைக்காரன். அதாம்மா ஒரு நாசுக்க அமெரிக்கன் டைப்ல அவருக்கு எடுத்து சொல்றேன் இன்சார்ஜ்னு. இங்க வாடி. சார் இதான். யாரது? உங்க பொண்ணா? என் சம்சாரம் சார். செகண்ட் ஒய்ஃபா? நோ, ஃபர்ஸ்ட் டே. ஃபர்ஸ்ட் பாக்கறது கூலா இருக்கா? புச்சா நோண்டி எடுத்து மாமா, கோஸ் மாதிரியா இருப்பாளே. முதல்ல நீங்க குடிச்சிட்டு வாங்க, அதுக்குள்ள லஞ்ச் ரெடி ஆயிடும். குடிக்கணுமா? நோ குளியல். ஃபர்ஸ்ட் லஞ்ச் அப்புறம் குளியல். தட் இஸ் தி அமெரிக்கன் வே ஆஃப் அண்ணா, குளியல். உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு என்னென்ன பிடிக்கும்? Boiled eggs, bread slice, omelette. சிவராமா, உங்க அம்மா இருக்காளே, அவ எனக்கு சொந்த சித்தி பொண்ணு. மெட்டர்னல் கசின். உங்க 2 பேரையும் விட்டா எனக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. எல்லாரும் பை பை சொல்லிட்டு கோனே கோன். நீங்க அமெரிக்காவுக்கு போய் எத்தனை வருஷம் ஆகுது? அமெரிக்காவுக்கு 40 வருஷமாச்சு. சாலிட் 40 years. ஆமாண்ணா, இடையில நீங்க இந்தியாவுக்கு வரவே இல்லையா? வந்திருந்தேனே. 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மா செத்து போகும்போது வந்திருந்தேன். அவ்வளவுதான். அப்புறம் வரவே இல்லை. சிவராமா, இத்தனை வயசு வரைக்கும் உங்க மாமா கல்யாணமே பண்ணிக்கல தெரியுமா உனக்கு? நிஜமாவா? ஆமாண்டா, கல்யாணம் எதுக்கு பண்ணிக்கணும்னு கேக்குறேன். மேரேஜ் இஸ் a commitment. கல்யாணம் ஒரு கால் கட்டுங்கிறேன். சிவராமா, கல்யாணம் பண்ணிக்கலையே தவிர லைஃப ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டேன். எப்படின்னு கேக்குறியா? ஒரு கனடியன் கேர்ள், ஒரு இட்டாலியன் கேர்ள், ஒரு பிரெஞ்சு கேர்ள், ஒரு அமெரிக்கன் கேர்ள், எல்லாரும் கொஞ்ச நாள் என் கூட மனைவியா இருந்துட்டு அவ பாட்டுக்கு டாட்டா காட்டிட்டு போயிட்டா. நானும் டாட்டா காட்டி விட்டேன். சொல்லாத கிளவ மாமா நீங்க. சிவராமா, யார் இந்த பொண்ணு? லட்சணமா இருக்காளே. பேரு லக்ஷ்மி. இவர் என் மாமா டாக்டர் சங்கர். நமஸ்காரம். நமஸ்காரம். அமெரிக்காவில் ஃபேமஸ் சர்ஜன். இப்ப எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிட்டு மை ஓன் நேட்டிவ் பிளேஸ், என் சொந்த ஊரு கும்பகோணத்துல வந்து செட்டில் ஆயிட்டேன். அங்க போர் அடிச்சு சரி ஜானகி சிவராமனை பார்த்துட்டு போலாமேன்னு இங்க வந்தேன். பாருமா, வயசானவன் தானேன்னு என்ன அலட்சியப்படுத்திடாதமா. என்னையும் கொஞ்சம் கவனிச்சுக்கம்மா. சரிங்க. இந்த இங்க எல்லாம் வேண்டாம். என்னையும் மாமானே கூப்பிடலாம். கூப்பிடுமா. சரிங்க மாமா. வெரி குட் சிவா. இவ்வளவு சின்ன ஊர்ல ஒரு அருமையான கிளினிக் கட்டிருக்க. இதே மாதிரிதான் அமெரிக்காவிலையும் ஒவ்வொரு கிராமத்திலையும் 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் மாதிரி கிளினிக்ஸ் கட்டி தள்ளி இருக்காங்க. சிவா, அங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் என்ன வைத்தியமா பண்றாங்க? எல்லாம் பணத்தை கொள்ளை அடிக்கிறாங்க. அதுவும் டாலர்ஸ்ல. ஸ்டாப் கொஞ்சமா. ஆமா, நீ லட்சுமி தானே? ஆமா. சிவா, இந்த பொண்ணு இங்க வேலை பார்க்கறாளா? ஆமா, ஹானரி ஜாப். நீ போமா. வாங்க. சிவா, இந்த பொண்ணு நல்ல கிடையா இருக்கா. அவ இங்கேயும் வேலை பார்க்கறா, நம்ம வீட்லயும் இருக்கா. நம்ம வீட்டுக்கும் இவளுக்கும் என்ன சம்பந்தம்? அவளை பத்தின எல்லா விவரங்களையும் டீட்டெயிலா சொல்றேன். உள்ள வாங்க. ஓகே. ஜானகி, 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 அந்த லட்சுமி பொண்ணுக்கு என்ன வியாதி, எப்படி ஏற்பட்டதுன்னு எல்லாம் சிவராம என்கிட்ட விவரமா சொல்லிட்டான். நான் சொன்னேன், அந்த பொண்ணை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ சிவனேன்னு இரு, நான் ட்ரீட் பண்ணி சரி பண்ணிடுறேன்னு சொன்னேன். அவன் என்ன ஏற இறங்க பார்த்தான். அப்ப நான் சொன்னேன், சிவராமா, அமெரிக்காவில் 30 வருஷமா ஒரு நாளைக்கு 2 ஆபரேஷன் பண்ணியிருக்கேன், அதனால தைரியமா இரு அப்படின்னு. அப்புறம்தான் அவன் தைரியமா சரின்னு சொன்னான். ஜானகி, நாளைக்கே நான் லட்சுமி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருப்பேன். ஆமாண்ணா, அவளுக்கு ஏதாவது ஆபரேஷன் பண்ண வேண்டியிருக்குமோ? ஆமா, அவ மூளையை கட்டி தனியா வச்சிருப்பேன். இதெல்லாம் சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட், மனோதத்துவ முறையில செய்ய வேண்டிய வைத்தியம். இதெல்லாம் தேவையா? எதுக்கு அவளுக்கு பழைய ஞாபகத்தை கொண்டு வந்து அவளையும் குழப்பி நாமளும் குழம்பணும்? பேசாம அப்படியே விட்டுட்டா?
நோ 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 நோ. இந்த மாதிரி வியாதி எல்லாம் வைத்திய சாஸ்திரத்துக்கே பெரிய சோதனை மாதிரி, ஒரு சேலஞ்சு. நாம ட்ரீட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோ, அதுல நமக்கு எவ்வளவு பெரிய கிரெடிட். டாக்டர் டாக்டர் டாக்டர், ஏன் டாக்டர் நான் 3 தடவை கூப்பிட்டேன், நீங்க எதை பார்த்து மேமறந்து நின்னுட்டு இருக்கீங்க? ஓ, என்ன மாதிரியே வரைஞ்சிருக்கீங்க, ரொம்ப அழகா இருக்கு டாக்டர். லக்ஷ்மி, இனிமே நான் எந்த ஓவியம் வரைஞ்சாலும் அது அழகா தான் இருக்கும். ஏன்? நான் எதை வரைஞ்சாலும் அது உருவம் தானே வருது. நான் ரொம்ப கொடுத்து வச்சோம் டாக்டர். ஆனா என்ன ஆனா? இந்த அதிர்ஷ்டம் நீடிக்குமானதான் பயமா இருக்கு. திடீர்னு உனக்கு ஏன் அந்த சந்தேகம்? டாக்டர் மாமா எனக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க போறாரு. ஆ. எனக்கு எதுக்காக பழைய ஞாபகம் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு அது தேவைதானா? டாக்டருங்கிற முறையில் எனக்கு தேவை. இதுல மாமா வெற்றி அடைஞ்சா வைத்தியத்துறைக்கே அது பெரிய சாதனை இல்லையா? உங்க சாதனைக்கு நான் தானே கிடைச்சேன். ஆமா லட்சுமி, என் வாழ்க்கைக்கே நீ தான் கிடைச்சிருக்க, என் சந்தோஷத்துக்கே நீ தான் கிடைச்சிருக்க. இனிமே எனக்கு சகலமும் நீதான். டாக்டர், சுகம் தேடி வரும் முகம் தேவி முகமோ, இளமை பாடும் காதலின் கதை நான் எழுதும் கவிதை வந்தது. ஆஹா, ஆயிரம் சுகம் தேடி வரும் முகம் தேவன் முகமோ, இளமை பாடும் காதலின் கதை நீ எழுதும் கவிதை வந்ததோ. உன் நெஞ்சில் நான் வந்து உட்கார்ந்த போது உள்ளத்தில் முன்பாரம் பின்பாரம் ஏது? பூச்செண்டு போல் என்னை நீ தீண்டும் நேரம் சூடான தேகத்தில் சேரும் ஈரந்தான். ராகதேவன் கோவில் மணிகளில் சூடும் காதல் கிரீடம் நீயோ, நீவலை விழியோ. ஆஹா, ஆயிரம் சுகம் தேடி வரும் முகம் தேவன் முகமோ, இளமை பாடும் காதலின் கதை நான் எழுதும் கவிதை வந்தது.
சேகர், நான் இன்னைக்கே புறப்பட்டு மெட்ராஸ் போறேன். டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் முடிய 4 நாள் ஆகும். மெட்ராஸ்ல எங்க தங்குறங்கிற விவரத்துக்கு நான் ட்ரங்க் கால் பண்றேன். அது வரைக்கும் இந்த கிளினிக்கை உங்க பொறுப்புல படிச்சுட்டு போறேன். எஸ்பெஷலி ஹார்ட் பேஷண்ட் மிஸ்டர் நரசிம்மனை டே நைட்னு பார்க்காம நீங்களே பர்சனல் அட்டெண்ட் பண்ணுங்க. டேக் கேர் ஆஃப் ஹிம். ஓகே டாக்டர். நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேனே, அந்த பொண்ணுக்கு ஜாதகம் கிடையாதுன்னு. ஜாதக பொருத்தம் எதுக்குமா? மன பொருத்தம் இருந்தா சரி. ஆமாங்க, அவங்க 2 பேரும் எந்த குறையும் இல்லாம தீர்காயுசா இருக்கணும். இந்த மாசத்துலயே நிறைஞ்ச நாளா ஒரு முகூர்த்தம் பாருங்களேன். பேஷா பாத்துறேன். அம்மா வணக்கம் தம்பி. வணக்கம். வணக்கம். என்ன தம்பி அதுக்குள்ள புறப்பட்ட? ஆமாம்மா, இப்ப புறப்பட்டா தான் கோயம்புத்தூர் போய் கரெக்ட் டயத்துக்கு ஃப்ளைட் பிடிக்க முடியும். ஆமா, மெட்ராஸ்ல எத்தனை நாள் தங்க போற? கான்ஃபரன்ஸ் முடிஞ்சு 2 நாள் ஆகும். முடிஞ்சா வந்துடுவேன். வரட்டுமா? கொஞ்சம் இருங்க, தம்பி விட்டு வந்துடுறேன். வாப்பா. ஹலோ லட்சுமி. டாக்டர், மெட்ராஸ்க்கு எப்போ? போய்கிட்டே இருக்கேன். போற வழியில உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சீக்கிரம் வந்துடணும். கண்டிப்பா. இன்னைக்கு புதன், வியாழன், வெள்ளி, சனி, நாட்களை எண்ணிக்கிட்டே இருப்பேன். தைரியமா இரு. சிவராமா, நீ வேணா பாரு. நீ ஊர்ல இருந்து வரத்துக்குள்ள லட்சுமிக்கு இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, இதுக்கு முந்தின ஜென்மம், அதுக்கு முந்தின பூர்வ ஜென்மம் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துட போது. எல்லா ஜென்மத்தையும் உங்ககிட்ட அர்ப்பணிச்சு விட போறா. என்ன இருந்தாலும் நீங்க அமெரிக்கன் ரிட்டர்ன் கேட்கணுமா? ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வரேன் மாமா. ஓகே. Lights on. இதுதான் உங்க வீடா? என்னது? இது நம்ம வீடு. நம்ம வீடு.